இப்போ சாண்ட்ரோமேட்டில் அண்ணனை பேட்டி எடுக்க போகிறோம். முன்னாடி நம்ம சென ஊசி போட்டு போனோம், பிடிச்சிருச்சுங்களா? பிடிச்சிருச்சு. சென பிடிச்சிருச்சு. என்ன கண்ணு போட்டுச்சு? பசுங்கண்ணு போட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்ணுக்குட்டி போடும்போது சிரமமா இது இருந்துச்சுங்களா? முன்னாடி ஃபர்ஸ்ட் கண்ணுக்குட்டிக்கு சிரமமாக இருந்தது. ரெண்டாவது கண்ணுக்குட்டிக்கு நல்லா இருந்துச்சு. கண்ணுக்குட்டியெல்லாம் நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்குது. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி ஒரு டைமில் போட்ட மீனே சென பிடிச்சிருக்குங்களா? போச்சு. இப்போ ஒரு டைமில் போட்ட மீனே சென பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அண்ணன் தெளிவாக சொல்லியிருக்காரு. இதை யூடியூப்ல பதிவு பண்ணிக்கலாமா? இதை யூடியூப்ல பதிவு பண்ணிக்கலாம்னு சொல்றாரு. நீங்களும் உங்க மாடு ஊசி போடும் போது இது மாதிரி சொன்னீங்கன்னா நாங்க யூடியூப்ல எடுத்து பதிவு பண்ணிக்குவோம். தேங்க்ஸ் வெரி மச். போட்ட கண்ணுக்குட்டியை பார்க்கலாம். இதுனா இல்ல கண்ணுக்குட்டி அதெல்லாம் ஒண்ணு இல்லை, பார்த்தோம். இப்போ நம்ம போடுற சென ஊசி டக்குன்னு சென பிடிக்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான் நைட்ரஜன் கண்டெய்னராக வச்சுருக்கோம். இவ்வளோ டிஸ்டன்ஸில் தான் இதை எடுத்து நம்ம சென ஊசி எப்படி போட்டுட்ருக்கோம். அதனால தான் உங்களுக்கு டக்குன்னு சென தங்குது அப்படிங்கிறத நம்ம இதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம சாண்ட்ரோமேட் வந்திருக்கோம். சாண்ட்ரோமேட்டில் மூர்த்தி அப்படிங்கிறவங்க மாட்டுக்கு தான் நம்ம சென ஊசி போட போகிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதிலேருந்து நம்ம ஒரு வீடியோவில் ஒவ்வொரு கருத்தாக தெரிஞ்சுக்க போகிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கறவை மாடு வளர்ப்பு புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள கறவை மாடுகளில் திட்டமிட்ட கருவூட்டல் முறை பற்றி இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். அதில் முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாடுகளை பராமரிப்பவர்களுக்கு உரிய வருமானம் கிடைக்க வேண்டுமெனில் மாடுகள் ஆண்டுக்கு ஒரு கண்ணு ஈனணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மாடுகள் உரிய காலத்தில் சினையாகாமல் இருப்பதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் மாடுகள் வருட ஒரு கன்று ஈனுவதை பெரிதும் பாதிக்கும் காரணங்கள் பின்வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 4 காரணத்தை சொல்லியிருக்காங்க. அதில் ஒவ்வொன்றா ஒரு 4 காரணத்தையும் பார்ப்போம். கன்று என்ற பின்பு குறிப்பிட்ட காலத்தில் சினப்பருவத்துக்கு வராமல் இருக்கிறதுனாலே மாடு வருஷத்துக்கு ஒரு கன்று போடுவதை பெரிதும் பாதிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்ததாக பருவ அறிகுறிகளை முழுமையாக வெளிக்காட்டாமல் இருக்கக்கூடிய ஊமை சினைப்பருவத்தினாலேயும் அவங்க சென ஊசி போடாமல் விட்டுறாங்க. அதனாலேயும் ஒரு மாடு வருடத்துக்கு ஒரு கன்று ஈனுவதை பெரிதும் பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்த பருவத்திற்கு ஒரு மாடுகளை மாடு வளர்ப்போர் கறவையில் உள்ள மாடு சினையாகிவிட்டால் பால் கறவை குறைந்துவிடும் என நினைத்து அவற்றை சினைப்படுத்தாமல் விட்டு விடுவதனாலையும் மாடு வருஷத்துக்கு ஒரு கண்ணு போட முடியல அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. அடுத்ததாக சினை பருவத்தில் உள்ள மாடுகளை உரிய நேரத்தில் சினைப்படுத்தாமல் போறது. அதாவது மாடு சென ஊசி போடணும்னா அந்த 90 நாளில் போட்டால் அதுக்கப்புறம் நம்ம சொன்ன சுழற்சியில், அதாவது நம்ம சொன்னங்கிறத விட கறவை மாடு வளர்ப்பு புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள சுழற்சி முறையில் கரெக்டாக வருஷத்துக்கு ஒரு முறை கண்ணு போடும். ஆனால் அவங்க வந்து சினை பருவத்தில் உள்ள மாடுகளை உரிய நேரத்தில் சினைப்படுத்தாமல் விடுறதுனாலே அவங்களுக்கு மாடு வருஷத்துக்கு ஒரு கண்ணு போடுறது தடைப்படுது அப்படிங்கிற மாதிரி அவங்க இந்த ஒரு 4 காரணத்தை முக்கியமாக வைக்கிறாங்க. இது அனைத்துமே கறவை மாடு வளர்ப்பு புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள கருத்து தானே தவிர இது தனிப்பட்ட கருத்துக்கள் இல்லைங்கிறதை நான் தெரிவிச்சுக்கிறேன். நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது திரவ நைட்ரஜன் உள்ள ஒரு கண்டெய்னர் தான். அதாவது திரவ நைட்ரஜன்ல வந்து தான் நம்ம செமன்ஸ்டாவை மூழ்கி வச்சிருப்போம். அதுல வந்து பாத்தீங்கன்னா -196 டிகிரி செல்சியஸ்ல திரவ நிலையில இருக்கும் இந்த நைட்ரஜன். இதுக்குள்ளதான் நம்ம செமன்ஸ்டா எல்லாமே இருக்கும். இதுல வந்து மூழ்கியே இருக்கணும், மேலாம இருக்கக்கூடாது. இதை எடுக்கிறதே வந்து அந்த நெக் வரையும் தான் எடுக்கணும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ அந்த மாதிரி நைட்ரஜன்ல இருந்து அந்த ஸ்டாவை எடுத்து 37 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள ஒரு நீரில் போட்டோம்னா அது கொஞ்ச நேரம், அதாவது 30 செகண்ட் அளவுக்கு உள்ளே இருக்கணும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம கன்னில் லோட் பண்ணி நம்ம சென ஊசி போட்டோம்னா மேக்ஸிமம் சென பிடிச்சிட்டு இருக்கு. DTGS கொஞ்சம் யூடியூப் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.